இன்னைக்கு பலர் சம்பந்தம் டபக்குன்னு முழுங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நேரம் பத்தலை யோசிக்கிறதுக்கு, நன்றி சொல்றதுக்கு. அன்போட அதை சுற்றி வர்றேன். என்ன உணர்வு வந்துச்சு, என்ன எண்ணம் வந்துச்சு, திருப்பி பார்க்குறேன், இயேசு பெருமான்கிட்ட கொடுக்குறேன். எல்லாமே பசுமே ஆயிடுறப்ப அவங்க நற்பார்வை சிந்தனையாளராக இருக்கிறது இல்லை. தாக்கங்கள் நமக்குள் வர ஆரம்பிக்கிற பொழுது நம்ம சும்மா இருக்க முடியாது. அன்பு நண்பர்களே, உறவுகள் மேம்பட சிந்தனை தொடரிலே உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை ஜெமி, தந்தை சந்தியாகு மற்றும் மாதா தொலைக்காட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரோடும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யதார்த்த நற்பார்வை. போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்டிமிசம் பற்றி ஒரு செய்தி சொன்னார். ஈஸ்டர் சமயம் போன வருஷம் அதில் சொன்னார், இந்த அதாவது நற்பார்வை சிந்தனை, நன்னல நற்பார்வை சிந்தனை என்பது ஒரு எல்லாமே நல்லா போயிடும் அப்படிங்கிற பார்வை இல்லை, அது ஒரு யதார்த்தமான நற்பார்வைன்னு அழகா சொன்னார் போப் பிரான்சிஸ். இதை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ ஒரு நற்பார்வை சிந்தனை கொண்ட ஒரு மனிதர், ஒரு மனுஷி எப்போதுமே நல்லதை பெற்றுவாங்களா? எப்போதுமே அவங்ககிட்ட நல்லதே நடந்துகிட்டு இருக்குமா? எப்போதுமே வெற்றியே இருக்குமா? எப்போதுமே அவங்களுக்கு எல்லாமே வசந்தமா மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். அது இல்லை. மாறாக அவர்கள் எல்லா சூழலிலும் போராட கற்றுக்கொண்டவர்கள், மனித நேயம் கொண்டு வாழ கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள். இது ஒரு பக்குவம். ஜஸ்டின் பிரவுன்ற ஒரு அறிஞர் இந்த 2025 வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு அழகான ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையில் என்ன சொன்னார்னா, நான் நல்ல சிந்தனை சிந்திப்பதை கைவிட ஆரம்பித்தேன். ஏன்னா சில சமயத்தில் எப்போ பார்த்தாலும் நல்லதே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எனக்கு அது உதவாதது மாதிரி தோணுச்சு அப்படின்னு ஒரு கட்டுரை தலைப்பு கொடுத்து ஆரம்பித்தார். அதை பார்த்தோன்னா அப்போ இன்னைக்கு நற்பார்வை சிந்தனை உதவாதா அப்படின்னு ஆர்வத்தோட பலர் படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்குள்ள அவர் வர்றாரு, செய்திக்கு வர்றார். எனக்கு பல வருடங்களா எப்போதுமே நல்ல சிந்தனை, நல்ல வழி, நல்ல அணுகுமுறை, அன்பு நிறைந்த பார்வை, பொறுமை இப்படிதான் கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சில சமயத்துல நான் அதை மிகைப்படுத்தவும் ஆரம்பிச்சேன். ஒரு தன்மையை கடந்து அப்ப அது எனக்குள்ள ஒருவித பயத்தையும் சோர்வுகளையும் ஒருவித களைப்பையும் உருவாக்குச்சு. ஏன்னா எப்போதுமே நான் எல்லா சூழல்லையும் அடிக்கடி நான் நல்லது தான் பார்க்கணும், எப்போதும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும், எதுவுமே பிரச்சனையை பாத்திரக்கூடாது அப்படின்ற ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நற்பார்வை தன்மையை கொண்டவனாக மாறி இருந்தது எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி சூழல்களில் நான் எதுலையுமே எதிர்மறையான காரியங்களை நான் பார்க்கல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தேன். எப்போ பார்த்தாலும் நான் வெற்றியை தான் நினைக்கணும், வெற்றியை பற்றி தான் கற்பனை பண்ணணும் அப்படின்னு கருத்து கொண்டிருந்தேன். அப்ப நான் எனக்குள்ள ஒரு வெறுமையை உணர்ந்தேன், களைப்பை உணர்ந்தேன். அப்போது எனக்குள் ஒரு புது அழைப்பு வந்தது, நிதர்சன நற்பார்வைக்கு அப்படின்னு சொல்றார். இந்த ரியலிஸ்டிக் ஆப்டிமிசம், நிதர்சன நற்பார்வை, அதுல என்னன்னா அதான் உண்மையான ஆப்டிமிசம் போப் பிரான்சிஸ் அவர்கள் காட்டுவது. இன்னைக்கு இயேசு பெருமானுக்கு அடுத்து நமக்கு ஒரு மிக நல்ல தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள். ஏன்னா அதுல அவர் ஒரு நிதர்சன பார்வையை காட்டுவார். இறையில் நாம் போன தடவை சிந்தித்ததை போல இயேசு பெருமானுடைய மதிப்பீடுகளை, விழுமியங்களை முழுமையாக உணர்ந்தவர். ஒரு முறை அவர் போப்பாயி ஒரு வருஷம் கழிச்சு உள்ள செய்தியில சொன்னாரு, நான் பாப்பரசராக திருத்தந்தையாக மாறுவதற்கு நான் ஒரு கேண்டிடேட் கிடையவே கிடையாது பல நேரங்கள்ல. ஆனா இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுத்தார். ஏன்னா என்னுடைய பார்வையே நான் ஒரு வித்தியாசமான வழிகள்ல சில காரியங்களை செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் மேல சில நேரங்கள்ல சிலர் தீர்ப்பிட்டு எனக்கு தீர்ப்பு சொன்னாங்க. இப்ப கூட என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். நல்லதை சொல்வதற்கும், மக்கள் வாழ்வு பெற நல்லதை எடுத்து காட்டுவதற்கும், நல்ல சிந்தனைகளை முன்வைப்பதற்கும். இன்னைக்கு இயேசு பெருமானுடைய விழுமியங்கள் எவை, அவர் விரும்புவது என்ன, அவருடைய ஏக்கம் என்ன, இறையரசின் கனவு என்ன என்று நான் சில காரியங்களை கொண்டு வருகிற பொழுது எதிர்ப்பும் வருகிறது. இது ஒரு நல்ல நற்பார்வை சிந்தனையாளரின் வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கிறதுன்றதை அவர் கோடிட்டு காட்டுறார். அப்படி பார்க்குறப்ப பிரவுனும் என்ன சொல்றாரு,
இதே தன்மைகளை அழகா சொல்றாரு. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இந்த மாதிரி சந்திச்சேன். ஜஸ்டின் பிரவுன் சொல்றப்ப அவர் சொல்லுவாரு, நான் முதல்ல நினைச்சிட்டேன் இந்த நற்பார்வை என்பது ஈஸியா வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது, தெளிவு வந்தது. அப்ப நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன், என்னை பற்றிய ஒரு பயணத்திலே நான் எனக்குள் இருக்கிற பயங்களை, கோபங்களை, சோர்வுகளை அதை கண்டு நான் அதை கண்டுக்காம வெறும் நல்லதை மட்டும் பாத்திரல, எனக்குள் இருக்கிற குறைகளை, என் வாழ்வின் நச்சுத்தன்மை கொண்ட அனுபவங்களை நான் அது என்னதென்று புரிய ஆரம்பித்தேன், தெரிய ஆரம்பித்தேன். அதனோடு சில நிமிடங்கள் செலவழித்து அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை எனதாக்கி கொள்ள ஆரம்பித்தேன். அப்ப என்னுடைய அங்கலாய்ப்பு என்ன, என்னுடைய விரக்திகள் என்ன, என்னுடைய சோர்வுகள் என்ன, சோகங்கள் என்ன, அதிலே எனக்கு ஒரு அழைப்பு இருந்தது. என்னை தயாரிப்பதற்காக, என்னை குணமளித்துக் கொள்வதற்காக. நற்பார்வை சிந்தனைக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கறது உண்டு, இன்டெக்ரல் ஆப்டிமிசம் ட்ரைனிங் சொல்லிட்டு. அதுல என்ன சொல்லுவோம்னா, வாழ்வின் அனுபவங்களை அலசி பாருங்கள் என்று சொல்லுவோம். நல்ல அனுபவங்கள்லாம் என்னென்ன, என்னை வாழ வைத்தவை, என்னை பலப்படுத்தியவை என்னென்னு 1, 2, 3 பட்டியல் போடுறது. நன்றி இறைவா, எனக்கு இப்படிலாம் வாய்ப்பு கொடுத்தீங்களே, திறமைகளை கொடுத்தீங்களே, படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்தீங்களே, என்னை உருவாக்குவதற்கு நல்ல உள்ளங்களை கொடுத்தீங்களே. கிளாடிஸ் சொன்ன மாதிரி 1 டம்ளர் தண்ணி கொடுக்குறப்ப நல்ல தண்ணி குடிக்க வாய்ப்பு கொடுத்தீங்களே இறைவா, நான் ருசிச்சு நான் சாப்பிடணும், குடிக்கணும். சாப்பாடு சாப்பிட்றப்பையும் இன்னைக்கு பலர் சம்மந்தம் டபக்குன்னு முழுங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நேரம் பத்தலை யோசிக்கிறதுக்கு, நன்றி சொல்றதுக்கு. அப்ப நல்லதுக்கு நன்றி சொல்றேன். நல்ல அனுபவங்கள், கோர் இஷ்யூஸ், வாழ்வின் தாக்கங்களை ஏற்படுத்துகிற நல்ல அனுபவங்களை அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுல அன்பு அனுபவமா போயிடுச்சுன்னா அது இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும், நல்ல தாக்கங்கள். அடுத்து எனக்குள் இருக்கிற சோகங்கள், சோர்வுகள், பயங்கள், இதெல்லாம் நான் பார்த்தேன், அதை தேட ஆரம்பிச்சேன். ஜஸ்டின் பிரவுன் சொன்னார், அதற்குள் சில வேர்கள் இருக்கின்றன, புறையோடி போயிருக்கிற என் வாழ்வை சோர்வுக்கு அழைத்து போகிற, எனக்கு நோய்த்தன்மையை உருவாக்குகிற, எரிச்சல்களை உருவாக்குகிற, கஷ்டங்களை தருகிற காரியங்களும் இருக்கு. அதாங்க இன்னைக்கு நம்ம நரம்பியல் அறிவியலிலே நியூரோ சயின்ஸ் அதில் அழகா சொல்லுவாங்க. இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி பற்றி உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன் முன்னாடி, அதை பற்றி அப்பப்போ கொஞ்சம் தொட்டு காட்டுவேன். அதை பற்றி பேசுகிற அறிஞர்களும் சொல்லுவாங்க, இந்த எதிர்மறையான அனுபவங்களை உற்றாதீங்க, அதோட கொஞ்சம் நேரம் செலவழிச்சு அதில் இருக்கிற அந்த நச்சு வேர்களை எடுத்து விடுங்கள். அப்போது நற்பார்வை சிந்தனையிலே நன்னலத்திலே வளர்வதற்கு உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும், பலம் கிடைக்கும் என்று அழகாக சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னு ஜஸ்டின் பிரவுன் சொல்றாருன்னா, நான் எனக்குள் இருக்கிற இந்த எதிர்மறையான அனுபவங்கள் என்ன, அதை பற்றி நான் எனக்குள் சென்று ஒரு தேடலை ஏற்படுத்தி, அந்த தேடல்ல அதை பத்தி சிந்திக்கிறப்ப அதை எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்ய முடியும், குணமாக்கணுன்ற யோசனையும் கொண்டு வந்தேன். அப்ப அதுல என்னென்ன காரியங்களை நான் இன்னும் கணக்கில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவும் எனக்கு ஏற்பட்டது. எனக்குள் ஒரு தோழமை உருவாவதற்கான ஒரு அழைப்பு வந்தது. அப்ப நான் யாரு, என்னுடைய வாழ்வின் நிலை என்ன, எதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். இந்த அனுபவங்களால் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். குறிப்பா ஒருத்தர் வாழ்க்கையில அப்பா அம்மா திடீர்னு இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோமே, சின்ன வயசுலே அவருக்கு அந்த அவருக்குள் இளையோடு இருக்கிற சோகம் வாழ்க்கையில ஒருவித பிடிப்பற்ற தன்மையை ஏற்படுத்தியிருக்கலாம். இதை பின்னாடி நினைச்சிருக்கலாம். பல சமயத்துல ஆழ் மனசு என்ன சொல்லுமா, இந்த மாதிரி கஷ்டமான காரியங்களை நினைக்க சொல்லாதான், அதை விட்டு ஓட பார்க்க வைக்கும். சிலர் அதனாலதான் போதைக்குள்ள போயிடுறாங்க. தூக்கம் வரல ஃபாதர், தண்ணியை போடுறேன். தூக்கம் வரல அதனால போதைக்கு அடிமை ஆயிட்டேன். தூக்கம் வரல அதனால எங்கேயோ ஓடிக்கிட்டே இருந்துட்டேன். இல்ல, உண்மையான நற்பார்வை சிந்தனையாளர் என்ன செய்வாங்கன்னா, அந்த சூழலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னை வளர்ச்சிக்கு அழைத்து செல்வதற்கு எந்த விதத்தில் தடையாக இருக்கிறது. அப்ப அதுக்கு சில பயிற்சிகளும் தேவைப்படுது, குணமளிக்கிற பயிற்சியும் தேவைப்படுது, என்ன பலப்படுத்த வேண்டிய காரியங்களும் தேவைப்படுது. அதுக்கு மாற்றா இவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அந்த மாதிரி சோக நினைவுகள், இழப்பு நினைவுகள், தோல்வியின் நினைவுகள் வந்துடுறப்ப உடனே சொல்லுவேன், நான் வெற்றி பெற்று விடுவேன்னு உடனே கற்பனை படம் மட்டும் வரைஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. நரம்பியல் குணமளிக்கிற பக்குவத்துல NLPன்னு சொல்லுவோம். அதுல பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல படம் உருவாக்குவது சில தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆனால் ஆழமான மாற்றம், ஆழமான குணமளிப்பு, ஆழமான முதிர்ச்சிக்கு போகணும்னு சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதோடு நேரம் செலவிட்டு
அந்த நச்சுத்தன்மைகளை எடுக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும். சில சமயத்தில் வல்லுநர்களுடைய உதவியும் தேவைப்படும், குணமளிப்பு முறைகளும் தேவைப்படும். இப்போ நற்பார்வை சிந்தனையில் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏதோ ஒரு பெரிய சோகம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய கஷ்டம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நற்பார்வை சிந்தனையில் ஒரு நல்ல ஒரு குணமளிக்கிற முயற்சி இருக்கு. என்ன தெரியுமா? நேரம் இருக்கிறப்ப அமைதியில் ஒரு இடத்துல உட்கார்ந்து இயேசு பெருமான் சமூகத்தில் இந்த பிரச்சனையை திருப்பி பார்க்கறது, அது திரும்பவும் உயிர் பெற்று வர வைக்கிறது. அதில் என்ன சிந்தனைகள்லாம் வந்துச்சுன்னு அன்போடு அதை அங்கீகரிக்கிறது. ஆமாம், இதில் நான் வேதனைப்பட்டேன், பயமாக இருந்துச்சு, உணர்வு அடுத்து இந்த எண்ணங்கள்லாம் வந்துச்சு, உடலில் நடுக்கம் வந்துச்சு, உடல்லையே அது வெளிப்பாடுகள் வருகிறது. அதை கொஞ்ச நேரம் உணர்ந்து பார்த்து ஆழமாக மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விட்டு அப்படியே அது முழுவதையும் இறைவனுக்கு கொடுக்கறது. இது ஒரு பயிற்சிங்க. இதை ஒரு நாள் செஞ்சால் மட்டும் பத்தாது. ரொம்ப ஆழமான அனுபவங்கள்லாம் அதை 2-3 தடவை ஞாபகப்படுத்திட்டு வந்துட்டீங்கன்னா அதுவே அந்த புரிதலில், தெரிதலில், உடனிருத்தலில் ஒரு குணமாகின்ற ஒரு அனுபவமாக மாறிவிடும். அப்போ அது நச்சாக மாறி உள்ள போகாது, வேர் பதித்து உங்களுக்கு பின்னாடி தாக்கத்தை ஏற்படுகின்ற ஒரு செடியா அது முளைக்காது. என்ன ஆகும்னா அது குணம் பெற்ற, புது சக்தி பெற்ற, மடைமாற்றம் பெற்ற ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவுகின்ற மெய்ஞான அனுபவமாக, விருட்சமாக மாறிவிடும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த எந்த சூழலாக இருந்தாலும் அதோடு கூட இருப்பது, அதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்வது, அதே போல அதனுடைய குழப்பங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன என்பதை உணர்ந்து பார்ப்பதும் உதவியாக இருக்கும். அப்படி நாம செய்ய ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ஒரு நிதர்சன பார்வையும் அணுகுமுறையும் வருகிறது. அதுல நான் அந்த கொஞ்ச நேரம் அதுல இருக்கிறது, மனசு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதை சுற்றி சுற்றி வர பார்க்கும். ஓகே, அன்போட அதை சுற்றி வர்றேன். என்ன உணர்வு வந்துச்சு, என்ன எண்ணம் வந்துச்சு, திருப்பி பார்க்குறேன். இயேசு பெருமான்கிட்ட கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க இறைவா, குணப்படுத்துங்க இறைவான்னு கேட்குறேன். மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுறேன், கூட இருக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் குணமாக ஆரம்பிக்கும். அது திருப்தி ஏற்படுற வரை இப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது. ரொம்ப அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் முடியலை, நடுக்க வருது அப்படின்னா ஒரு உதவி தேவைப்படும். ஏன்னா அதிக பாதிப்பு. இதில் மனசோர்வு உள்ளவங்க, ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, மனநல மருத்துவர்கள் உதவி இல்லாமல் இந்த சிந்தனைக்குள்ளே போகக்கூடாது, உதவியோடு போகணும். இப்போ நான் கொடுக்குற எல்லா காரியத்திலையுமே ஒரு செய்தியை மனசில் வச்சுக்கோங்க. இந்த பயிற்சிகளுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மனநோய்க்கு மருந்து எடுக்கிறவங்களா இருந்தால், ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்கிறவங்களா இருந்தால், யாராவது ஒரு வல்லுநரை பக்கத்தில், ஒரு கவுன்சிலர் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வச்சு அவங்க உதவி பெற்று இந்த பயிற்சிக்குள்ளே போகணும். ஏன்னா நீங்களா இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. மற்றது சாதாரணமாக நல்ல நிலையில் ஓரளவுக்கு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இது உதவியாக இருக்கும். அதனால எல்லார்ட்டையும் ஏதாவது கஷ்டம் இருக்கும், எல்லார்ட்டையும் ஏதாவது நினைவுகள் இருக்கும், எல்லார்ட்டையும் ஏதாவது சோகம் இருக்கும். அப்போ இந்த நற்பார்வை சிந்தனைங்கிறது அதனுடைய அடிவேர்கள் என்னென்ன, ஆழமாக அதற்கு காரணமாக இருக்கிற தன்மைகள் என்னன்றத புரிந்து கொள்வதற்காக நம்ம உள்ள பயணிக்கிற ஒரு பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மை நிதர்சனவாதிகளாக மாற்றிவிடும். அப்போ அதில் என்ன புரிதல் வருது? நான் என்னை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறேன், இந்த சூழல்கள் இப்படி இருக்குங்கிறதுக்கு இதை மாற்றுவதற்கு என்னை தயாரிக்க ஆரம்பிப்பேன். அடுத்து அதோட மட்டும் நிற்கிறதில்ல, முடிக்கிறதுக்கு முன்னாடி அருளால் நிரப்பிக் கொள்கிறேன். அமைதியில் நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வாக்கியத்தை, பலப்படுத்துகின்ற வாக்கியத்தை நான் திருப்பி சொல்கிறேன். கடவுள் அருளிலே நான் குணம் பெற்று கொண்டிருக்கிறேன். இந்த பயிற்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசுவின் அருளிலே நான் பலம் பெற்று கொண்டிருக்கிறேன். இயேசுவின் குணமளிக்கின்ற வல்லமை எனக்குள் வருகிறது, என்னை திடப்படுத்துகிறது, என்னை வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்படி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதில் ஜஸ்டின் பிரவுன் இன்னொரு காரியத்தையும் அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அந்த நேரத்தில் எனக்குள் ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. அன்போடு என்னை பார்க்குறேன், அன்போடு என்னை புரிந்து கொள்கிறேன், 2-3 அன்பு வார்த்தையும் சொல்கிறேன். என்னை நேசித்தவர்களுடைய அன்பு நினைவுகளை அங்கே திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இதுவரை சோகத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், கஷ்டத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், பிரச்சனைகளை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். அதன் முடிவிலே இறை அருளை கொண்டு வருகிறேன். இந்த இறை அருளிலே நன்றியோடு ஒரு அன்பு நினைவையும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்பு நினைவு ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது அது மூளைக்கும், இதயத்திற்கும், நரம்பு மண்டலத்திற்கும், உடல் முழுவதுக்குமே புது பலம் தருகிறது. அதனால தான் நியூரோபிளாஸ்டிசிட்டியில் உள்ள அழகான சக்தி தன்மையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே புறையோடு இருந்த
அல்லது உறைந்து போயிருந்த ஒரு காரியத்தை வெளியே எடுத்துட்டீங்க. எப்படி ஒரு அறுவை சிகிச்சைக்காக அந்த புண்களெல்லாம் ஆற்றுறதுக்கு ஒரு மருத்துவர் முயற்சி எடுக்கிறாரோ அதே மாதிரி நீங்க அதுல இருக்கிற நச்செல்லாம் வெளியே எடுக்கிறீங்க. இந்த சிந்தனை அடிப்படையிலே மற்ற முயற்சிகள் செய்யறப்ப இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு குணமளிக்கிற பயிற்சியிலையுமே பல்வேறு வழிகள் இருக்குங்க. அப்ப நம்ம ஆன்மீகத்துல நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தணும். அதுல சிந்தனை அடிப்படையிலே திருப்பி பார்ப்பதே ஒரு குணம் தருகின்ற ஒரு பயிற்சியாக மாறி போகிறது. இன்னும் ஒருபடி அதுக்குள்ள ஆழமா போக ஆரம்பிக்கிற சூழல்ல தான் அங்க ஆன்மீகத்தை கொண்டு வர்றேன். ஒரு சின்ன இறையருள் கலந்த சில ஜெப வாக்கியங்களை நான் திருப்பி சொல்லுகிறேன் முடிவிலே. அதோடு சேர்த்து அன்பினால் நன்றி உணர்வோடு என் இதயத்தை நிரப்பிக் கொள்கிறேன். அப்ப அந்த புது தெம்பு என்னை என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா பலப்படுத்துது. அப்ப நான் எனக்குள்ள ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறேன். நான் நடிக்கல, மிகைப்படுத்தல. அப்போ ஒரு நல்ல நற்பார்வை சிந்தனையாளர் என்பவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறப்ப, எல்லாமே பசுமை ஆயிடுறப்ப அவங்க நற்பார்வை சிந்தனையாளராக இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் போராட கற்றுக்கொண்டவர்கள், மனித நேயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவங்க மாதா பக்தர்களாக இருப்பார்கள், மனித நேயம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள், இயேசு பெருமானின் சீடர்களாக இருப்பார்கள், உரிமைக்காக போராடுகின்ற மனிதாபிமான மனித நேய உள்ளங்களாக மாறிப்போயிருப்பார்கள். இதுக்கு நமக்கு வேற எந்த உதாரணமும் தேவையில்லைங்க. போப் பிரான்சிஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தையே ஒன்றுபடுத்துவதற்காக, இறையரசின் கனவிலே, இந்த நற்பார்வை சிந்தனையிலே ஒன்றுபடுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு இயேசு பெருமானுடைய தாக்கங்கள் நமக்குள் வர ஆரம்பிக்கிற பொழுது நம்ம சும்மா இருக்க முடியாது. இது அங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்னைக்கு நிதர்சன நற்பார்வை வேண்டும் என்றால் நான் உலகை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தின் உண்மை ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதை நம்புகிறேன், எப்படி நம்புகிறேன், இன்னைக்கு அது பயத்தை உருவாக்குதா அல்லது என்னை நல்ல சீரிய சிந்தனையோடும் ஈடுபாட்டோடும் அன்போடும் தியாகத்தோடும் வாழ்வதற்கான அழைப்பு விடுக்கிறதா என்பதை நான் தெளிந்து புரிந்து வாழ முடியும். அப்படி வாழுகிற சூழல்கள்ல தான் நான் என்ன பண்ண முடியும்னா உண்மையிலேயே சான்று பகர முடியும். இது ஒரு தொடர் பயணம், ஒரு நாள்ல முடிந்து போறதில்லை. அது தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதுக்கு தன்னை தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள், சவால்கள், போராட்டங்கள் என்பது ஒவ்வொரு நாளும் இருந்துருது. அதை எப்படி அவங்க தாங்குறாங்க? அதான் ரகசியம். இப்ப ஜஸ்டின் பிரவுனுக்கு அந்த செக் கிடைச்சிச்சு. ஒரு காலத்துல ஓடிக்கிட்டு இருந்தார், எல்லாம் நல்லா போயிடும், அதை விட்டு அதை மறைச்சிட்டு நியாயப்படுத்திட்டு போக பார்த்தார். இப்ப அப்படி இல்லை. அதை சந்திக்க போகிறேன், சிந்திக்க போகிறேன், திட்டமிட போகிறேன்னு வந்துறாரு. அப்ப அவருக்கு ஒரு நிதர்சனம் கலந்த நற்பார்வையினுடைய பக்குவம் வந்து விடுகிறது. போப் பிரான்சிஸ் தான் குழுவா பிரச்சனைகளை சந்திப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாய் திருச்சபைக்கு பல்வேறு சவால்கள் இருக்குது. தாய் திருச்சபையை குற்றப்பழி உணர்த்த பார்க்குற கூட்டம் ஒன்று இருக்குது, வியாபார கூட்டங்கள் இருக்கிறது. திருத்தந்தை உலகம் சமாதானமா இருக்கணும், இறைவனை நம்புகிற ஒவ்வொருவரும் எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக நினைக்கணும்னு சொல்வார். யாரும் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்வார். விளிம்புக்கு தள்ளப்பட்ட மனுஷர்களுடைய வாழ்விலும் இறைவன் கலந்திருக்கிறார்னு சொல்வார். அகதிகளிலே இறைவன் இருக்கிறார் என்று சொல்வார். ஏழைகளிலே இறைவன் முகம் புதைந்திருக்கிறது என்று சொல்வார். இன்று போர்க்கொடுமையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏழைகள், வருந்தி கண்ணீர் வடிக்கிற உள்ளங்களிலே இறைவன் இருக்கிறார் என்று சொல்வார். அப்ப பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கிறப்ப அமைதிக்காக உழைங்க, போரை நிறுத்துங்கன்னு சொல்வார். இப்படி சொல்றப்ப அவர் கஷ்டம் வராதுன்னா நினைக்கிறீங்க? நிச்சயமாக கஷ்டம் வரும், போராட்டம் வரும். இதன் மத்தியிலும் அவர் ஒரு நிதர்சன பார்வை கொண்ட, நற்பார்வை கொண்ட ஒரு உன்னதமான மனிதராக மாறி போயிருக்கிறார். அதுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் செய்கிற சில காரியங்கள் இருக்கு. ஜெபம், அமைதியில தன்னை தயாரித்து கொள்றது. அப்ப இறைவனோடு அவர் ஐக்கியப்படுகிற பொழுது அந்த தெளிவுகள் வருகிறது, புது மெய்ஞான வெளிச்சங்கள் வருகின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா இவருடைய வார்த்தைகளை கேட்கிறப்ப மக்கள் உண்மையிலேயே மனமாற்றத்திற்கான அழைப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்ம கடந்த சிந்தனைகளில் நம்ம பார்த்தது போல இவருடைய பிரசன்னத்துக்கு வருகிறவர்களே மாற்றங்களை கண்டு செல்கிறார்கள். இவருடைய உதாரணங்களை கேட்கிறவர்கள் நல்ல நல்ல உதாரணங்களை கொடுக்கிறாரு. எளிய வகையிலே மக்கள் புரிந்து கொள்வதற்கான காரியங்களை சொல்றாரு. அதுக்கு தன்னையே தன்மையப்படுத்தி தயாரித்துக் கொள்கிறார்.
அப்புறம் மகிழ்ச்சிக்கான நேரத்தையும் ஒதுக்குறாரு. இதயத்திலிருந்து அவரால் சிரிக்க முடியும். அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இறைவனை போற்றி ஜெபிக்கிறார். இன்னொரு ரகசியம் அவர்கிட்ட உண்டு. அந்த நற்பார்வை நல் சிந்தனையில தேவையில் இருக்கிற மக்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்க மக்கள், அவருக்கே கஷ்டம் இருக்கும், உடல்ல பல வாதைகள் வலிகள் இருந்தாலும் மக்களை தேடிட்டு போவார். திடீர்னு சிறைச்சாலைக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு போய் ஆறுதல் சொல்லுவார். திடீர்னு ஏழைகள் வாழுகின்ற பகுதிக்கு போய் அவங்களுடைய கண்ணீர் கதைகள் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பார். மருத்துவமனைக்கு செல்வார். கைவிடப்பட்ட நோயாளிகள் இருக்கிற இடத்துல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியமா இருங்க, அஞ்சாதீர்கள், இறைவன் அருளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுப்பார். அதாங்க ஒரு உண்மையான ஒரு நற்பார்வை கொண்ட சிந்தனையாளரினுடைய வாழ்வின் யதார்த்தம், முன்னுதாரணம். அப்ப இது ஒருவித பிளாஸ்டிக் தன்மையுள்ள நற்பார்வை இல்லை. வாழ்க்கையின் போராட்டத்தில் ஒன்றிணைந்தது. இவர்கள் போராட கற்றுக்கொண்டவர்கள், அருளிலே, அன்பிலே, நற்பார்வையிலே. அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா பழகி போயிடும். நம்முடைய திருத்தந்தைக்கு இது ஒரு பழகி போன ஒரு உதாரணம். கரெக்டா சொல்லுவாரு, எந்த சூழல்ல வந்துட்டாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும், இறையரசின் கனவு, எல்லாருக்கும் அன்பு கிடைக்கணும், அந்த மனித நேயம் அவருடைய உள்ளத்தில் வந்துவிடும். எனவே எனக்கு அருமையானவர்களே, நீங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? அல்லது நீங்க ஒருவித பிளாஸ்டிக் தன்மையுள்ள ஒரு நற்பார்வை தான் எனக்கு வேணும், எந்த கஷ்டமும் எனக்கு வரக்கூடாது, எல்லாமே நல்லாயிரணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்களா? இறைவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னவென்றால், நற்பார்வை நிதர்சன சிந்தனையிலே தயாரித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும். அப்போது எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கொடுமைகள் நடந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் உங்கள் வழியாக புதிய ஆரம்பம், புதிய நிதர்சனம், புதிய மகிழ்வு, புதிய பகிர்வு, புதிய ஐக்கியமும் சமாதானமும் உலகத்துக்கு கிடைக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, நற்பார்வை சிந்தனையிலே தொடர்ந்து நம்மை புரிந்து கொண்டு பிறரையும் ஆசீர்வதிக்க இறைவன் நம் எல்லாருக்கும் பக்குவங்களை தரட்டும். நன்றி. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரசன்னத்திலே குறைவில்லை. உங்களுடைய வார்த்தையினால் வாழ்வு கிடைத்துக் கொண்டிருக்கும் பலருக்கு பாராட்டுக்கள். உங்களுக்கு புரிதல், தெரிதல், அக்கறை இன்னைக்கு குறையா இருக்கு. பலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒழுங்கா சிரிக்கவே முடியறதில்லை. உங்களை பூரிப்போடு மகிழ்விக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு புறப்பட்டு உங்கள் இதயத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. பெற்றோர் இருந்தாலும் பிள்ளைகள் தீவாக மாறி இருக்கிற சூழல். ஏன்னா அன்பு வார்த்தை பேச சக்தி இல்லை, திராணி இல்லை.